பாடி இறைவனை போற்றுவோம். அவர் ஒருவருக்கு மாத்திரமே. அவர் உன்னதர், அவர் உத்தமர், அவர் உயர்ந்தவர்.
வலிமை மிகு இறைவனை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இருக்கிறங்களை உயர்த்தி இருக்கிறங்களை உயர்த்தி கற்களை விட்டு இருக்கின்றவரை நோக்கி ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், என்றென்றைக்கும் நம்மோடு வீற்றிருக்கிறார். தன் திருவுடலை நமக்காக பகிர்ந்து கொள்கிறார். தம் அன்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பவர். தன் ஆசிரை மழையாய் பொழிந்து கொண்டிருக்கிறவர். உலகம் தர முடியாத சமாதானத்தை, அந்த அமைதியை நமக்கு கொடுக்கிறவர். அவர் இருக்கிறவர், இருந்து கொண்டிருக்கிறவர், நம்மை வாழ்வைத்துக் கொண்டிருக்கிறவர், வழிகாட்டிக் கொண்டிருக்கிறவர். இருந்தவரே உமக்கே ஆராதனை. நற்கருணையில் இருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆறு கரங்களை இறக்காதீங்க. அவர் உயர்த்தி பிடிச்சவர் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் இருப்பவரே உமக்கே ஆராதனை. என்றென்றைக்கும் நற்கருணை வீட்டிருக்கின்ற இருப்பவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துவக்கமும் முடிவுமானவர், அல்பாவும் உமையாவும் ஆனவர் நம் வாழ்க்கையை துவக்கி கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கையை இறுதி மூச்சுள்ளவரை அவர் வழிநடத்தி சென்றார். அவரிடத்திலே நாம் சரணாகலாம். அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் தேவைகளை அறிந்ததை விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை, இல்லத்தின் தேவைகளை அவர் அறிவார், அவர் சந்திப்பார். ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் அவற்றை எல்லாம் கைகூட பண்ணுவார். நீங்கள் கவலை உள்ளவர். அவரை மகிமைப்படுத்துவது, அவரை துதிப்பது, அவரை போற்றுவது, இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்வது நம் வேலையாக இருக்கட்டும். அல்பாவே உமக்கே ஆராதனை, ஓமெகாவே உமக்கே ஆராதனை. அல்பாவே உமக்கே ஆராதனை, ஓமெகாவே
இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த உணர்வை நமக்குள்ளாக கொண்டு அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எதற்கும் கவலைப்பட வேண்டியது, எதற்கும் கலக்கப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியது, கண்ணீர் சிந்த வேண்டியது. ஏனெனில் நம்மை கரம் பற்றி வழி நடத்துகின்ற இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். மெஸ்ஸியா நம்மோடு இருக்கிறார். விடுதலையை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த இறைவனை புகழ் பாடும், அந்த இறை புகழ் பாடும், அந்த மெஸ்ஸியாவை நாம் உயர்த்துவோம். அந்த கடவுள் இம்மானுவேலரை நாம் உயர்த்துவோம். புதிய மகிமை அவருக்கு மாத்திரமே செலுத்துவோம், அவர் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துவோம். இம்மானுவேலே உமக்கே கடவுள் நம்மோடு இருக்கிற இம்மானுவேல், இம்மானுவேலே உமக்கே ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கே ஆராதனை, புதிய எல்லாவற்றையும் பார்த்து நம்மை பார்த்து கொள்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் நம் மத்தியிலே வைத்திருக்கிறார். நம்மை படைத்து பராமரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் இருக்கிற நிலையிலேயே நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த தெய்வத்தை உற்று நோக்குவோம், அவரிடத்திலே சரணாகதி ஆவோம். வெற்றி தருகிறவர் அவர். யெகோவா நிசி வெற்றி தருகிறவர், நம் வாழ்க்கையில் வெற்றியை தருகிறவர், நம் வேலைகளிலே வெற்றியை தருகிறவர், நம்முடைய குடும்பத்திலே வெற்றியை தருகிறவர். அவர் மாத்திரமே, அவர் இருந்தால் மாத்திரமே வெற்றி. அவரை உள்வாங்குவோம், உற்று நோக்குவோம். அந்த தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த உணர்வோடு அவரை உற்று நோக்கி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வம், வெற்றியை பார்த்து வெற்றியை கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி ஆராதிப்போம். யெகோவாயிரே உமக்கே ஆராதனை, யெகோவாயிரே உமக்கே ஆராதனை, யெகோவா நிசி உமக்கே ஆராதனை. மாபெரும் வெற்றியை கொடுக்கிறார். யெகோவா நிசி உமக்கே ஆராதனை, புதிய மகிமை எல்லாம், புதிய மகிமை எல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவை உற்று நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை,
வெளிப்படுத்துங்கள். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். தேவைகளை அறிந்ததை ஆறுதல் படுத்துகிறவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறவர். உள்மன காயங்களை ஆற்றுகிறவர். நம்முடைய சரீர காயங்களை ஆற்றுகிறவர். இவர் இலவச மருத்துவர். காசு பணம் வாங்கி குணமளிப்பதில்லை. இலவசமாக நமக்கு சுக பலனை தருகிற உயிருள்ள தெய்வம் நம் நற்கருணை நாதன், திவ்ய நாதன். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறது. மகத்தான மாண்புமிக்க பரிசுத்த தெய்வம் அவர். அவருக்கு துதிகன மகிமையை ஏறெடுக்கும். ஆறுதலே உமக்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற அந்த தெய்வத்தை உயர்த்துவோம். புதிகன மகிமையை ஏறெடுப்போம். அதிசயமே உமக்கே புதிகன ஆண்டவரை நற்கருணை நாதரை திவ்ய நாதரை உற்று நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே தட்டி மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா சோதரத்தை கொடுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யார் அங்கே கவனத்தை சிதறவிடாதீர்கள். இயேசு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மட்டுமே நம் உயரிய நோக்கமாக இருக்கட்டும். துதித்து 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 அவரை மகிமைப்படுத்துவோம். நற்கருணை ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலையை கொடுக்கிறவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இலவச மருத்துவராக நமக்கு இருக்கிறார். சுகப்படன் தருகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எந்த வியாதியாக இருக்கிறோம், எந்த வியாதியாக இருக்கிறோம், இயேசு ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமல்லே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாடுமாட்டவரே, சுகபலனை தருகிறவரே, ஒரு தெய்வீக பிரசனம் கடந்து செல்லட்டும், கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்ணீர் கஷ்டத்தினால் கவலையினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்க்கிறவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பதற்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இளையோர் பிள்ளைகள் மீது இரக்கம் வைக்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இளையோர் பிள்ளைகள் மீது இரக்கம் வைக்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவர்கள் நல்வாழ்வு துதிக்க செய்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர்கள் இன்றைக்கு உம்மை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உம்மை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இரக்கமையும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஹalleluya. அவர்கள் எதிர்கால வாழ்க்கையை பார்த்துக் கொள்வதற்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. முதியோர்கள் மீது பெற்றோர்கள் மீது ஆண்டவரே உமது கவனம் திரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை நல்வழியில் படுத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்தவர்கள் பலத்தை கொடுத்தவர்கள். ஹalleluya ஹalleluya. அவர்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாம் உற்று நோக்குகிறவரை நமக்கு சோதரும் பாடுகள் மத்தியில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை நோக்கி பார்ப்பதற்கு நன்றி. ஹalleluya. சிறப்பாக பங்கு தந்தையின் மீது அவரது தெய்வீக பிரசன்னம் வல்லமை இறங்குவதற்காக நன்றி. அவர் வழியாக பங்கு இறை மக்களுக்கு அவரே செய்யக்கூடிய காரியங்களை நன்மையாய் செய்து கொடுப்பீராக. நல் மெய்ப்பனாய் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஞான காரியங்களில் ஆண்டவரே அவர் பிள்ளைகளை பார்த்து பார்த்து கவனமுடன் செய்கின்ற காரியங்கள் கைகூட செய்வீராக. அருட்சகோதரிகள் எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக. மக்களாக உழைக்கின்ற உழைப்புகளை கண்ணோக்கிப்பார். அவர்களோடு ஒரு கரம் இருப்பதாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு கரம் இருப்பதாக. அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. கடன் கண்ணீர்களிலிருந்து மாற்றிப் போடுவீராக. கவலை கஷ்டங்களிலிருந்து மாற்றிப் போடுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. போற்றி புகழுகிறோம் வாழ்த்தி வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் துதிக்க 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 நற்கரை ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. ஹalleluya 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 ஹalleluya. விடுதலை தருகிறவர் நம் மத்தியிலே கொண்டு ஹalleluya. ஒரு மனிதனால் முடியாது, அவரால் மாத்திரம்தான் முடியும். அவருடைய தெய்வீக பிரசன்னம் நேரடியாக நம்மிடத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். ஹalleluya. அவரை துதித்து 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 மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைவுறுவதற்கு நன்றி. நினைவுறுவதற்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நன்றி அன்பே நன்றி. அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி சுரஜா நன்றி சுரஜா. நன்றி சொல்லு, தினமும் சொல்லு. நன்றி சுரஜா நன்றி சுரஜா. அப்பா நன்றி அன்பே நன்றி. அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவோம், நிதமும் சொல்லுவோம். நன்றி சுரஜா நன்றி ஏசுரஜா. ஆமாண்டவர், நன்றி சொல்கின்ற நன்மக்களாக இறை மக்களாக சமூகம் கூடியிருக்கிறோம். இத்திருத்தலம் நோக்கி வந்திருந்து பாரம் அமர்ந்து முழங்கால் படியிட்டு உண்மை நோக்கி துதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். முத பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர் வதிப்பதற்கு நன்றி. தெய்வீக பிரசன்னத்தினால் நிறைப்பதற்கு நன்றி. முத தூய ஆவியின் துணையை கொடுப்பதற்கு நன்றி. திருமண காரியங்கள் கைகூட செய்வதற்கு நன்றி. குழந்தை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு நன்றி. உமது அருள் வார்த்தைகளை கொடுத்து உமது வார்த்தையை கொடுத்து எல்லா சுகத்தையும் நலத்தையும் விடுதலையும் அமைதியும் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்கு நன்றி. உமது பாதம் சமர்ப்பிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் திவ்ய நாதரே, இயேசுவின் வழிபிதாவே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதித்திருக்கிறோம். தந்தை அவர்கள் இந்த நற்கருணை ஆண்டவரை ஏந்தியவாறு உங்கள் நடுவிலே வருவார்கள். அப்பொழுது நாம் இங்கே இந்த நாள் முழுவதும் சிந்திக்க கேட்ட அமைதி நம்மோடு தங்க, நம் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகள், பிறர் மீது இருக்கக்கூடிய பொறாமை உணர்வுகள், குற்ற உணர்வுகள், இவற்றையெல்லாம் நாம் கலைந்தவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவரை உங்கள் அருகிலே வரும்பொழுது சிரம் தாழ்த்தி வணங்கி அவரிடத்துல அந்த அமைதியை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு சகோதரர் நமக்கு சொன்னது போல அமைதியின் தூதனாக நாம் ஒவ்வொருவருமே மாற வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு இந்த பாடலை அமைதியின் தூதனாய் என்று நாங்கள் பாடுகிற அதே நேரத்தில் தந்தை அவர்கள் இந்த நற்கருணை ஆண்டவரை உங்கள் மத்தியில கொண்டு வருவார். நீங்கள் நற்கருணை நாதரிடத்தில் தலை வணங்கி உங்களுடைய உணர்வுகளை, உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்களை, எண்ணங்களை, ஏக்கங்களை, உடலிலே இருக்கக்கூடிய நோய் நொடிகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுங்கள்.
பலனையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம்.